Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 27/5/2024 மண்டே வின்வின் கம்பெனியோட ஃபோர்த் வீக் ஒரு சிறப்பான கெஸிங் ஒன்று பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் ஃபோர்த் வீக் ரிசல்ட் வந்து 0269 வந்து போன வாரம் 8574 வந்திருக்குது. மண்டே எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம எப்பவுமே வந்து வழக்கமாக வந்து மண்டேக்கு வந்து சண்டே ரிசல்ட் அதோட க்ளூ நம்பர்லேருந்து எடுப்போம். இன்றைக்கி வந்து மண்டே போன வாரம் அதுலேருந்து எப்படி வந்திருக்கிறத வந்துட்டு ஒரு ஃபாலோவிங்காக பார்த்துட்டு ப்ளஸ் வந்து நம்ம க்ளூ நம்பர் கால்குலேஷனை பார்த்துலாம். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு 1 by 1 சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட் மந்த்து ஃபோர்த் வீக் மண்டே வின்வினோட ரிசல்ட் வந்து 269. நான் அதுக்கு முந்தின வாரம் வந்து அதையும் மார்க் பண்ணிடுறேன். நான் அப்போ தான் கிளியராக புரியும். 908 வந்து அதுக்கடுத்த வாரம் 772 789 663 போன வாரம் 574 ஃபைனலாக இன்றைக்கி ரிசல்ட் வந்து 783. இப்போ ஃபஸ்ட்டு மண்டே டு மண்டே ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 269 போன வாரம் 4வது வாரம் மண்டே வின்னினோட ரிசல்ட். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 3வது வாரம் ரிசல்ட் வந்து 908. அதோட க்ளூ நம்பர் பார்த்தீங்கன்னா பிசி மட்டும் மார்க் பண்ணும் 14ஓட ஃபுல் ஆப்போசிட்டு 69. நமக்கு இங்கே ரிசல்ட்டு 69 269. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து க்ளூ நம்பர் மண்டே 4வது வாரத்தோட ரிசல்ட் க்ளூ நம்பர் 325 அதுக்கு அடுத்த வாரம் மேட்ச் ஆகலை. நான் அதுக்கடுத்த வாரம் 33 பவர் பண்ணால் 88 ஒன்று ப்ளஸ் ஆகி 89 பிசி. நான் அதுக்கடுத்த வாரம் 45 அங்கே பவர் பண்ணால் 90 வரும். ரிசல்ட் வந்து 63 மேட்ச் ஆகலை. அண்ட் அதுக்கடுத்த வாரம் 24 பவர் பண்ணால் 79 வரும். ஆனால் ஒரு போர்டு பவர் ஆனால் 74 பிசி 74 பாஸ் ஆகுது. இந்த ரூட்டில் போன வாரத்தோட க்ளூ நம்பரோட பிசி 35 பவர் பண்ணால் 80 +1 போனால் 81 அண்ட் ஒரு போர்டு பவர் பண்ணால் 85. இந்த 3 செட்டுக்குள்ளேருந்து நாளைக்கு ஒரு பிசி வரலாம். ஓகே, உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து தனியாக இருக்கட்டும், இது ஒரு பக்கம். இப்போ வந்து நம்மளோட க்ளூ நம்பர் கால்குலேஷனில் லாஸ்ட் மந்த்து வந்து 269 வந்தது இல்லையா, அதுக்கு 1 day பிஃபோர் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 550. அதோட க்ளூ நம்பர் 111. 111ல் இப்போது 111ஓட பிசி 11 ஃபுல் ஆப்போசிட் பண்ண 66 +30 தான் கால்குலேஷன். இதில் ஃபஸ்ட்டு நமக்கு $96 கிடைக்குது. 96 கிடைக்குது. ரிவர்ஸ் பண்ணால் 69 ரிசல்ட் 269 பிசி மேட்ச் ஆகும். இந்த ரூட்டில் முதல்ல பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் வந்து 344 பிசி 44 ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 99 +30. இதில் வந்து 29 நமக்கு கிடைக்குது. ஓகே, 29 ரிவர்ஸ் பண்ணால் 92. 92 வந்து 092ன்னு வரலாம், அல்லது வந்து இதுவே 209ன்னு வரலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட க்ளூ நம்பர் கால்குலேஷனில் எல்லாமே கண்டினியூஷன் தான். இன்றைக்கி க்ளூ நம்பரோட ஃபுல் கால்குலேஷன் தான். போன மாதம் போன வாரம் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இன்றைக்கி 783ஓட க்ளூ நம்பர் 344 தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த 344 வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 092 209 ஒரு செட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து
க்ளூ நம்பரோட 344 இருக்கு இல்லையா, இந்த 44 நாளைக்கு பிசியில் டேரெக்டாக வரலாம். இது வந்தால் 644 ஒரு நம்பர் வரும். நெக்ஸ்ட்டு க்ளூ நம்பரோட 344ஓட பிசி பவர் பண்ணால் 399 + 122 ஒரு கால்குலேஷன் எடுப்போம். அதில் ஒரு போர்டு பவர் ஆகி வரும். அப்படி வந்ததுன்னா 526. இந்த 526 வந்து ஒன்று 526ன்னு வரலாம், அல்லது 625ன்னு வரலாம். இல்லைனா இது வந்து ஏதாவது ஒரு நம்பர் பவர் ஆச்சுன்னா 076ன்னு வரலாம். இந்த 076ம் 625ம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங். இந்த 2 நம்பரு 526 உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ நம்பர் கால்குலேஷனில் க்ளூ நம்பரோட பிசி 44, ஒரு போர்டு பவர் பண்ணால் 49, கண்டினியூஷன் 59 509. ஃபைனலாக வந்து ஒரு நம்பரோட நம்மளோட கால்குலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ நம்பரோட ஏபி 34, இதில் வந்து 39, ஒரு போர்டு பவர் பண்ணால் 39ன்னு வரும். கண்டினியூஷன் வந்து +11 போகும்போது 40 அண்ட் +2 அப்படின்னு போகும். +11 அண்ட் +2 அப்படின்னு போகும். இதில் வந்துட்டு 52, இந்த 52 வந்து 057ன்னு வர்றதுக்கு ஒரு சான்ஸ். ஓகே, டோட்டலாக வந்து நம்ம எடுத்த நம்பர் அவ்வளோதான். 625 வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு நம்பர். இந்த 092 அல்லது 209 எடுத்தோம் இல்லையா, இது வந்து இந்த க்ளூ நம்பர் வந்து 44. க்ளூ நம்பரோட பிசி 44 இல்லையா, அது ஃபுல் பவர் பண்ணால் 99 ப்ளஸ் வந்து 25ன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இதில் வந்து 124, இந்த 124 வந்து ஃபுல் பவர் ஆகி 679ன்னு வரலாம். ஓகே, டோட்டல் கால்குலேஷன் அவ்வளோதான். இதில் வந்து 057, 076, 509 எல்லாமே எடுத்துட்டோம். வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 092, 209, 679, 057, 526, 625, 076, 509, லாஸ்ட்டாக 644. இது டோட்டல் கால்குலேஷனு 2, 4, 6, 8, 9 நம்பர் வந்துச்சு. இதில் வந்து ஸ்ட்ராங் நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 625, 057, 076, 509, ஃபைனலாக 092. இந்த 5 நம்பர் இது ஸ்ட்ராங். இது இல்லாமல் நம்ம வீக்லி கால்குலேஷனில் மண்டே ரிசல்ட் க்ளூ நம்பரில் மேட்ச் பண்ணி எடுத்ததில் பிசி வந்து 80, 81, 85. இந்த 3 நம்பருக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அதுலேருந்து 3 நம்பரில் ஒரு நம்பர் மட்டும் மேட்ச் பண்ணி நான் வந்து 80 வேணால் வந்து நாளைக்கு ஒரு 080ன்னு ஒரு நம்பர் வர்ற மாதிரி என் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வந்து பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியில் மண்டே ரூட்டில் வந்துட்டு நம்ம எல்லா வாரம் மேட்ச் பண்ணதில் நம்ம கிடச்சது. போன மாதம் 69 ரூட்டில் வந்துட்டு டேரெக்டாக வந்ததுன்னா 80ன்னு வரணும். இந்த ரூட் ஃபாலோ ஆச்சுன்னா போன மாதம் 269 அந்த ரூட்டில் வந்தால் 080 வரலாம். ஆனால் வந்து இது வந்து டோட்டல் கெஸ்ஸிங்கு எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்துட்டு மெம்பர்ஷிப்பில் விருப்பம் தான் சேர்ந்து ஒரே பெஸ்ட் கெஸ்ஸிங் ஒரே பிளான் தான் இருக்குது. விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.